புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியினூடாக நாங்கள் ஒரு உதவி திட்டத்தை கொடுப்பதற்காக யாழ்ப்பாணம் திண்ணவேலுக்கு வந்திருக்கிறோம். உண்மையிலே ஜீவா சோவிதா என்ற இந்த அக்கா முன்னாள் போராளி, அவருடைய கணவர் அவரும் போராளி, அவரும் கடைசி யுத்தத்தில் வீரச்சாவடைஞ்சிட்டார். உண்மையிலே ஒரு வீட்டு பணி செய்கிறதுக்காக திண்ணவேலியில் நிற்கிறான். அப்போ 3 வருஷமாக வீட்டு வேலை தான் செய்து கொண்டிருக்கா. உடம்புலையும் காயங்கள் இருக்குது, கடைசி யுத்தத்தில் காயப்பட்டு. உண்மையில் இந்த போராளிக்கு, எங்களுடைய சகோதரிக்கு புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து அவள் கேட்டதுக்கு தனக்கு ஒரு எந்த நேரமும் தனக்கு அந்த வீட்டு பணி செய்து அந்த ஒரு முதியோரை பராமரிக்க தன்னால் இயலாமல் இருக்குது, உடல்நிலை தனக்கு இயலாது, வீடு கொடுக்கு இல்லைன்னு கேட்டதுக்கு தனக்கு ஒரு சர்வத்து கடை போட்டு தர சொல்லி கேட்டது. நாங்கள் போராளிகள் என்ற அடிப்படையில் எங்களிடம் கேட்ட உடனே நாங்கள் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு தெரியப்படுத்தினா வாட்ஸ்அப் ஊடாக உதவி செய்ய வந்த நபர்களில் பேர் விவரம் இப்போ வாசிக்கிறேன். நிச்சயமாக இந்த அக்காவுக்கு சர்வத்து கடை போடுறதுக்காக முதல் கட்டமாக 40,000 ரூபா காசு வரதராஜா ஜோராஜ் என்றவர் நோர்வேயிலிருந்து 40,000 அனுப்பியிருந்தவர். 2வது செல்வமணி லண்டன்லேருந்து 25,000 அனுப்பியிருந்தது. அடுத்தது கவிதா ஜெர்மனிலிருந்து 25,000 அனுப்பியிருக்கு. அப்போ மொத்தமாக 90,000 ரூபா காசு சர்வத்த கடை போடுறதுக்கு இந்த அக்காவுக்கு மொத்தமாக எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நாங்கள் அதை கொண்டு வந்து எங்களுடைய கட்சி தலைவர், செயலாளர், எங்களோட யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அந்த அக்காட கையில் ஒப்படைக்கிறோம். நிச்சயமாக கொடுங்க, கண்டிப்பாக 90,000 இருக்கு, 90,000 ரூபாய் இருக்கான்னு பாருங்க. என்னெல்லாம் சவுண்ட் கேட்காது, எவ்வளோ இருக்குது? 90,000 ரூபாய் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் இப்போ உங்களுக்கு 40,000 தந்த நோர்வேயிலிருந்து வரதராஜா ஜோராஜ் என்ற அண்ணா அவர்கள் 40,000, செல்வமணி லண்டன்லேருந்து 25,000, கவிதா ஜெர்மனிலேருந்து 25,000. அப்போ இந்த 2 சகோதரிகளும் ஒரு அண்ணாக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போராளி என்ற அடிப்படையில்? நான் போராடி என்ற அடிப்படையில் எனக்கு இப்போ இந்த காலையில் அதன் நிலைமையில் நான் பிரச்சனைக்கு இப்போ இந்த வீட்டு பணிலாம் செய்து கொண்டிருந்தான். அப்போ அந்த நேரம் பார்த்து தான் நான் இப்போ இதை உங்களோட தொடர்பு உங்களோட இதை நான் தெரியப்படுத்தி இதை கேட்டேன். நான் எனக்கு சர்வக்கடை போடணும், இப்படி ஒரு உதவி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். நீங்கள் கதைக்கு ஒழுங்கு செய்கிறேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் கதைக்கு எனக்கு ஒழுங்கு செய்கிறதுக்கு மிக நன்றி உங்களுக்கு. அதை விட எனக்கு இந்த உதவியை கொடுத்த அனைத்து பேருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் இதை வச்சு முன்னோரை பார்க்கணும். ஆனால் இது தற்சமைக்கும் எனக்கு இது பெரிய உதவி. என்னால் இது இப்போ விலைவாசிக்கு இது காணாது. ஆனால் இப்போதைக்கு எனக்கு